வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். நாளை புதுச்சேரி வருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய சிறப்பு பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் ஹெலிபேடு மைதானம். புதுச்சேரி அரசு சார்பில் நோய் தடுப்பு திட்டம். இளம் பருவ பெண்களுக்கு இலவச HPV தடுப்பூசி. புதுச்சேரியில் பாரத பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்வில் வரும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கருப்பு நிற உடைகள், கைப்பைகள், ஹேர்பின் எடுத்து வர தடை. சபாநாயகர் செல்வம் பேட்டி. தீப்பிழம்பின் பின்னணியில் ஜொலித்த ஆரோவில் மாத்தீர் மந்திர். ஆரோவில் தின விழாவை முன்னிட்டு போன் ஃபயர் கூட்டு தியானத்தில் ஈடுபட்ட ஆரோவில் வாசிகள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ரூபாய் 2700 கோடி மதிப்பிலான முடிவுற்ற மற்றும் புதிய திட்டங்களை துவங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை புதுச்சேரி வரவுள்ள நிலையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் விழா நடைபெறும் மைதானம் முழுமையாக மத்திய பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் பல்வேறு போக்குவரத்து மாற்றங்களை செய்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசுமுறை பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாளை புதுச்சேரி வருகிறார். இன்று இரவு டெல்லியில் இருந்து சென்னை வரும் மோடி இரவு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்குகிறார். பின் நாளை காலை ஹெலிகாப்டர் மூலம் சென்னையிலிருந்து புதுச்சேரி விமான நிலையம் வரும். அங்கிருந்து விமான நிலையத்தில் அருகில் விழா நடைபெறும் இடத்திற்கு செல்கிறார். தொடர்ந்து அங்கு நடைபெறும் விழாவில் ரூபாய் 2700 கோடி மதிப்பில் புதுச்சேரியில் உள்கட்டமைப்பு, நகரப்புற சேவைகள், தொழில்துறை மேம்பாடு, கல்வி, சுகாதாரம் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைக்கிறார். தொடர்ந்து ஆரோவிலில் நடைபெறும் ஆன்மீக மகோற்சவ நிகழ்ச்சியை காணொலி காட்சி மூலம் துவக்கி வைக்கிறார். பின்னர் மதியம் 12:40 மணிக்கு விமானம் மூலம் மதுரைக்கு செல்கிறார். இந்த நிலையில் விழா மேடை அமைந்துள்ள லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானம் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் மத்திய பாதுகாப்பு படை மற்றும் போலீசாரின் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பிரதமர் வருகையையொட்டி புதுச்சேரி முழுவதும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழா நடைபெறும் இடத்தை சுற்றிலும் 1000க்கும் மேற்பட்ட புதுச்சேரி காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே பாதுகாப்பு பணிகள் குறித்தும் பாதுகாப்பு ஒத்திகை குறித்தும் DGP ஷாலினி சிங் தலைமையிலான காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பிரதமர் வருகையையொட்டி பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் குறித்து காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி காவல்துறை சட்டம் ஒழுங்கு முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விழா நடைபெறும் லாஸ்பேட்டை பகுதிகளில் பாதுகாப்பு கருதி தேவையற்ற வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழா நடைபெறும் லாஸ்பேட் ஹெலிபேட் மைதானம் மற்றும் அதன் அருகிலுள்ள சாலைகளில் பிரதமர் விழாவில் கலந்து கொள்ள வரும் வாகனங்களை தவிர வேறு எந்தவித வாகனங்களும் நாளை காலை 6 மணி முதல் மாலை 3 மணி வரை செல்வதற்கும் வாகனங்களை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிறுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து லாஸ்பேட் விமான நிலைய சாலை மற்றும் ECR லதா ஸ்டீல் ஹவுஸ் சந்திப்பிலிருந்து விமான நிலையம் வரை, ECR சிவாஜி சிலை சந்திப்பிலிருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை கனரக, இலகு ரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் இயக்கவும் அதனை நிறுத்தவும் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் ECR சாலை வழியாக புதுச்சேரி நோக்கி வரும் வாகனங்கள் கோட்டக்குப்பம் வழியாக முத்தியால்பேட்டை நோக்கி நேராக சென்று அஜந்தா சந்திப்பு, அண்ணா சாலை, 45 அடி சாலை, பாலாஜி தியேட்டர் சந்திப்பு, பெரியார் சதுக்கம், நெல்லித்தோப்பு சந்திப்பு வழியாக புதிய பேருந்து நிலையம் அடையவும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து புதுச்சேரியில் இருந்து ECR வழியாக சென்னை நோக்கி செல்லும் வாகனங்கள் மேற்கண்ட சாலைகளையே பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் விழா நடைபெறும் லாஸ்பேட் ஹெலிபேட் மைதானத்திற்கு முத்தியால்பேட் திசையிலிருந்து வரும் அழைப்பாளர்கள் அனைவரும் ECR சாலையில் மடுவுப்பேட் சந்திப்பில் வலது பக்கம் திரும்பி QR கோட் வசதியை பயன்படுத்தி லாஸ்பேட் கல்லூரி சாலை வழியாக தங்களது வாகனங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் நிறுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தரும் VVIP, VIP மற்றும் பொதுமக்கள் தங்களது வாகனங்களை பார்க்கிங் செய்ய 10 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி தாகூர் கலைக்கல்லூரி மைதானம், அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி மைதானம், காஞ்சிமாமுனிவர் கல்லூரி மற்றும் தாகூர் கல்லூரி மைதானம், தீயணைப்புத்துறை சமுதாய கூட மைதானம், மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் மைதானம், வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, தாகூர் கலைக்கல்லூரி மைதானம், விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி, ECR புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் வருகை நாளான நாளை விமான நிலையம் நோக்கி செல்லும் விமான பயணிகள் விமான நிலைய சாலை வழியாக தாகூர் கலைக்கல்லூரி மைதானம் அடைந்து தங்களது வாகனங்களை நிறுத்திவிட்டு அங்கிருந்து புதுவை அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஷட்டில் பஸ் மூலம் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்
அஜ்மீர் நகரில் இன்று நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டத்தை தொடங்கி வைத்தார். 14 வயதிற்கு மேற்பட்ட மற்றும் 15 வயதிற்கு உட்பட்ட இளம் பருவ பெண்களுக்கு இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும். இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அஜ்மீர் நகரில் இன்று நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டத்தை தொடங்கி வைத்தார். 14 வயதிற்கு மேற்பட்ட மற்றும் 15 வயதிற்கு உட்பட்ட இளம் பருவ பெண்களுக்கு இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும். இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை சட்டமன்ற சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டார். இந்தியாவில் பெண்களிடையே கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் 2வது முக்கிய புற்றுநோயாக உள்ளது. சுமார் 99.7% இந்த நோய் மனித பாப்பிலோமா வைரஸ் மூலம் ஏற்படுகிறது. தடுப்பூசி மூலம் முழுமையாக தடுக்கக்கூடிய புற்றுநோயாக இது கருதப்படுகிறது. இந்த தடுப்பூசி 3 மாதங்கள் அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமூக நலவாழ்வு மையங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை வழங்கப்படும். அதன் பின்னர் வழக்கமான வியாழக்கிழமை தடுப்பூசி நாளில் வழங்கப்படும். பெற்றோரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே இளம் பருவ பெண்களுக்கு இந்த தடுப்பூசி அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்விற்கு வருகை தரும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஹேர்பின் மற்றும் கருப்பு நிற உடைகள் கைப்பை எடுத்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் பேட்டியில் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகிறார். அவரது வருகையை முன்னிட்டு அரசு மற்றும் நிர்வாகம் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த வருகை தொடர்பாக சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்தார். அதில் பிரதமருக்கு புதுச்சேரி மக்களின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. பொதுமக்கள் பெரிய அளவில் கலந்து கொள்ள உள்ளனர். அதற்காக 30,000 இருக்கைகள் தயார் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக மத்திய அரசு குறிப்பிட்ட சில வழிமுறைகளை அறிவித்துள்ளது. அதன்படி நிகழ்வில் கலந்து கொள்ளும் தாய்மார்கள் கைப்பை, ஹேர்பின், கருப்பு நிற உடைகள் மற்றும் அணிகலன்கள் அணிந்து வரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இத்திட்டவட்டமான வழிமுறைகளை கடைபிடித்து ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரதமர் வருகையை முன்னிட்டு நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதுடன் காவல்துறை கண்காணிப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பலர் கலந்து கொண்டு பிரதமரை நேரில் காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. ஆரோவில் தின விழாவை முன்னிட்டு போன்ஃபயர் கூட்டு தியானத்தில் ஆரோவில் வாசிகள் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில் தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த நிலையில் அதிகாலையில் ஆரோவில் மாத்திர் மந்திர் அருகே உள்ள ஆம்பி தியேட்டரில் ஆரோவில் தினத்தை முன்னிட்டு போன்ஃபயர் கூட்டு தியானம் நடைபெற்றது. இதில் பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். இந்த போன்ஃபயரில் அருகில் இருந்த மாத்திர் மந்திர் தங்க நிறத்தில் ஜொலித்ததை கண்டு ரசித்தனர் ஆரோவில் வாசிகள். புதுவை பிச்சவேரன்பேட்டு பகுதியில் உள்ள கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கு விழா நடைபெற்றது. புதுவை பிச்சவேரன்பேட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 2025-26 கல்வி ஆண்டிற்கான தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கு விழா கல்லூரியின் மேலாண் இயக்குனர் முனைவர் சாம்பால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நேற்று நடைபெற்றது. இவ்விழாவினை புதுவை பல்கலைக்கழகத்தின் மின்னணுவியல் துறை பேராசிரியர் முனைவர் நாகராஜன் வேல்முருகன் அவர்கள் தொடங்கி வைத்தார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் அவர்கள் தலைமையேற்று வரவேற்புரை நிகழ்த்தினார். இயக்குனர் திரு குமாரவேல் அவர்கள் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் அவர்களும் உடனிருந்து விழாவினை சிறப்பித்தனர். தொழில்துறை 5.0 நிலையான மற்றும் தொழில்நுட்பத்துடன் கூடிய மீள்தன்மை கொண்ட எதிர்காலம் என்னும் தலைப்பில் நடைபெற்ற இந்த தொழில்நுட்ப கருத்தரங்கு விழாவில் தேசிய அளவில் பல்வேறு பொறியியல் கல்லூரி மற்றும் பல்தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் சுமார் 700க்கும் மேற்பட்டோர் தொழில்நுட்பம் சார்ந்த போட்டிகள் மற்றும் தொழில்நுட்பம் சாராத போட்டிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் அவர்கள் வழங்கினார். அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கோர்க்காடு பகுதியில் அமைந்துள்ள மாரல் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கோர்க்காடு பகுதியில் அமைந்துள்ள மாரல் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த அறிவியல் திருவிழாவை பள்ளி தாளாளர் ராஜேந்திரன் மற்றும் பள்ளி முதல்வர் திருமதி ரத்னபிரியா ஆகியோர் முன்னின்று நடத்தி வைத்தனர். அவர்கள் கண்காட்சியை நேரில் பார்வையிட்டு மாணவர்களின் ஒவ்வொரு படைப்பையும் விரிவாக கேட்டறிந்தனர். இக்கண்காட்சியில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மாணவர்களின் படைப்புகள் மிகவும் நுணுக்கமாகவும் வியப்பூட்டும் வகையிலும் இருந்ததாக தாளாளர் மற்றும் முதல்வர் ஆகியோர் தங்களது பாராட்டுகளை தெரிவித்தனர். இந்த அறிவியல் கண்காட்சியானது மாணவர்களிடையே அறிவியல் சிந்தனையையும் தேடல் உணர்வையும் தூண்டும் விதமாக அமைந்திருந்தது என ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒதியம்பட்டு கிராமம் பூத் நம்பர் 39 தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு கிராமம் பூத் நம்பர் 39 பாரதிய ஜனதா கட்சி சார்பில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் மத்திய மாநில அரசுகளின் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நலத்திட்டங்கள் பற்றி விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் செல்வகணபதி, மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன், வில்லியனூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வன், மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன், வில்லியனூர் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேலு ஆகியோர் தெருமுனை பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த தெருமுனை பிரச்சாரத்தை வில்லியனூர் தொகுதி துணைத் தலைவர் மற்றும் கேந்திர பொறுப்பாளர் தமிழரசன் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். நாளை புதுச்சேரி வருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய சிறப்பு பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் ஹெலிபேடு மைதானம். புதுச்சேரி அரசு சார்பில் நோய் தடுப்பு திட்டம். இளம் பருவ பெண்களுக்கு இலவச HPV தடுப்பூசி. புதுச்சேரியில் பாரத பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்வில் வரும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கருப்பு நிற உடைகள், கைப்பைகள், ஹேர்பின் எடுத்து வர தடை. சபாநாயகர் செல்வம் பேட்டி. தீப்பிழம்பின் பின்னணியில் ஜொலித்த ஆரோவில் மாத்தீர் மந்திர். ஆரோவில் தின விழாவை முன்னிட்டு போன் ஃபயர் கூட்டு தியானத்தில் ஈடுபட்ட ஆரோவில் வாசிகள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.